ஒவ்வொரு வாரமும் தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் போய் ஒவ்வொரு கூட்டத்தை போடும் பொழுது, அவர் அதிகமா திட்டுறது யாருன்னா, டிஎம்கேவ தான் திட்டுறாரு. இந்த டிஎம்கேக்காரங்க கூட அதுக்கு வந்து ரீப்ளை குடுக்காம, சரி என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாமேன்னு அமைதி காத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா, இந்த என்டிகேவை சேர்ந்தவங்களும் இருக்காங்களே, எப்பப்பா சாமி! விஜய் வந்து அந்த கூட்டம் முடிச்சு கொஞ்ச நேரம் கூட ஆவல. கூட்டமே முடிக்கிறதில்ல. கூட்டம் முடிக்க முடிக்க பாதி ஆகும்போதே ஒருத்தன் இன்டர்வியூ குடுத்துடுறான். விஜய்க்கு வந்து கூட்டமே வரல. 2வது வாரமே வந்து மக்கள் யாரும் வரல விஜயோட கூட்டத்துக்கு. விஜய் பார்க்கறக்கு யாருமே வரல. எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது. அப்படின்ட்டு ஏதோ ஒரு பொருளை கிளப்பிக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ லாஸ்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நேத்து இந்த நாகையில பார்த்தீங்கன்னா, நேத்து தளபதி விஜய் அவர்கள் வரக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து இல்ல. ஒருத்தர் கூட இல்ல. வண்டி நார்மலா போயிட்டு தான் இருக்கு, வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதை வீடியோ எடுத்து போட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கூட்டமே இல்ல. பாருங்க விஜய் வந்து மக்கள் மறந்துட்டாங்க. விஜயோட அரசியல் அவ்வளோதான். இந்த மாதிரியான தற்கொலை அரசியலுக்கு மக்கள் எப்படி ஆதரவு குடுப்பாங்க, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம், அந்த இடத்துல உள்ளுக்குள்ள மூச்சு முட்டுற அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கு. ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க தளபதி விஜய் அவர்கள பார்க்கறக்கு. ஸோ இத பார்த்துமே அப்பவும் அவைங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த என்டிகே சார்ந்தவைங்க, இது வந்து காசு குடுத்து வந்த கூட்டம். இது வந்து மக்கள் கூட்டம் கிடையாது. கூட்டம் வந்து சேரல. அதனால வந்து இந்த டிவிக்கு ஆளுங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் காசு குடுத்து, குவார்டர் குடுத்து கூப்ட்டுருக்காங்க. நீங்க வேணா அந்த கூட்டத்தில போய் பாருங்க. எல்லாரும் வந்து குவார்டர் அடிச்சுட்டு குடிச்சுக்கிட்டு அங்க நின்னுட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க டிவிங்கன்னு. அந்த மாரி ஒரு பொய் உரைகள வந்து பரப்புறாங்க. ஸோ இவைங்க வந்து என்ன மாரியான கான்செப்ட்ல இருக்காங்கன்னே தெரியல. ஒருத்தன் புதுசா அரசியல் வந்தா அவன வந்து வளர விடக்கூடாதுங்கிற கான்செப்ட்ல இருக்காங்களா? இல்ல ஒருத்தன் புதுசா அரசியல் வந்தா அவன அரசியலே பண்ண விடக்கூடாது. அவன தொரத்தி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்களான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்தாரு. ரஜினி சாரையும் இப்படியே தான் கண்ட மேனிக்கு திட்டு பேசுன்னு பேசி கடைசியில வந்து ரஜினி சார் வந்து தன்னுடைய எனக்கு பர்சனலா நெறைய பிரச்சனை இருக்குப்பா. என்னால வந்து அரசியல் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் விலகிட்டாரு. இப்ப அடுத்ததா தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காரு. விஜய் அவர்களையும் கண்டபடி திட்டு பேசுன்னு பேசி எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுக்கறக்கு தைரியம் இருந்ததுன்னா, எலக்ஷன்ல உங்களுடைய இத வந்து காட்டணும். எதுக்கறக்கு தைரியம் இருந்ததுன்னா, எதுக்கறக்கு தெம்பு இருந்ததுன்னா, எலக்ஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற வழிய பார்க்கணும். அத விட்டுட்டு ஒருத்தன இப்படி திட்டிட்டே இருந்தா, எப்படி இவைங்க வந்து நாட்ட வந்து நம்மளுடைய தமிழ்நாட்ட வந்து எப்படி காப்பாத்த போறாங்கன்னு தெரியல. நாளைக்கு ஒருவேள சீமான் அவர்கள முதலமைச்சர் ஆக்குனதுக்கு அப்புறமும், தளபதி விஜய் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். மக்கள் போய் இப்போ பைப்ல தண்ணி வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதுக்கு வந்து தளபதி விஜய் தான்டா காரணம். அவன வந்து இந்த தமிழ்நாட்ட விட்டு நாடு கடத்துனா போதும்டா. வேற மாநிலத்துக்கு அனுப்பிவிட்டா எல்லாம் தண்ணி வந்துரும்டா அப்படிம்பாரு போல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து சீமான் அவர்களாகட்டும், அவங்களோட தம்பிகளாகட்டும் எல்லாரும் விஜய் அவர்கள வந்து இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. காரணமே இல்லாம அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னா, இது எப்படின்னா இருக்குது, எல்லாரும் வந்து தளபதி விஜய் அவர்கள தற்குறின்னு சொல்றாங்க. ஆனா, இவங்க பேசுறத பார்த்தா தளபதி விஜய் அவர்கள் வந்து உண்மையிலேயே தற்குறி இல்லையாட்டிருக்குது. இவனுங்க தான் தற்குறியாட்டிருக்கு. ஸோ திட்டுறவனுங்க தான் தற்குறியா இருப்பானுங்க போல் இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து இப்போ தோண ஆரம்பிக்குது. சரி மக்களே, தளபதி விஜய் அவர்கள பத்தி இந்த என்டிகே சார்ந்தவங்க இந்த மாதிரியான ஒரு பொய்யான கருத்துக்கள பரப்பிட்டு இருக்காங்க. இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.